ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரரான பயங்கரமான கதையை தான் பார்க்க போறோம். என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துல பெண்கள் தான் பிணத்தை தூக்குறாங்க, பெண்கள் தான் அந்த இறுதி சடங்கையும் செய்யறாங்க. எதனால பெண்கள் அங்க அந்த மாதிரியான சடங்குகளை செய்யறாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ரொம்ப திகிலா பார்க்க போறோம். கூடவே அந்த பிணத்தை தூக்கிட்டு போன அந்த பெண்களுக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தியும் பார்க்க போறோம். வீடியோ எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு லைக்கும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆளும் கொடுத்து வச்சிருங்க. வாங்க அந்த பெண்களுக்கும் அந்த கிராமத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல ஒரு அழகான சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. இந்த நபர் இந்த வெட்டியான் வேலைன்னு சொல்லுவாங்க பத்தில, இந்த சுடுகாட்டுல வேலை செய்வாங்கல்ல, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு கிராமத்துக்கு இந்த நபர் ஒரு வெட்டியானா இருந்திருக்காரு. அந்த கிராமத்துல நிறைய பிணங்கள்லாம் வருவாங்க. அப்போ ஒரு டைம்ல 2-3 பிணங்கள்லாம் ஒரு நாளைக்கு வருவோம். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இவங்களோட வீட்டுல இருக்கிற இவங்களோட மனைவி மொத்தமால், அதுக்கப்புறம் இவங்களோட பிள்ளைங்கள், பெண் பிள்ளைங்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி, இன்னொருத்தவங்க பேர் வளர்மதி. இந்த 4 பேருமோ சேர்ந்துதான் அந்த பிணங்களை முடிக்குவாங்களாம். பொதுவாகவே இந்த ஆண்கள் தான் சுடுகாட்டுக்கு போகணும், பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. அது இன்னுமே நிறைய கிராமத்துல கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனா அந்த கிராமத்துல அப்போ அந்த வெட்டியானா இருந்தவர் அவங்க அந்த பெண் பிள்ளைங்களை பழக்கிட்டு இருந்திருக்காருங்க. இது ஊர்க்காரங்களுக்கும் தெரியும். அந்த ஊர்க்காரங்கள் கேட்டாலுமே மாணிக்கம் எதையுமே கண்டுக்கிறது கிடையாதுங்க. என் பிள்ளைங்களுக்கு என்னோட தொழில் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாராம். அதே போலதான் அந்த கிராமத்துல அந்த மாணிக்கம் ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த நபருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிருக்கு. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா இவங்களோட அந்த வேலைகள் எல்லாம் யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்தம்மாளும் அவங்களோட பிள்ளைங்கள் ரேவதியும் வளர்மதியும் தான் செய்யறாங்க. இப்படி அவங்களோட பொழப்பு நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மாணிக்கம் இறந்தும் போயிடறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த வெட்டியானோட வேலையை வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முத்தம்மாளும் அவங்களோட பிள்ளைங்களும் என்ன பண்றாங்கன்னா, கணவரை இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளோட பிழைப்புக்கு என்ன பண்ண போறோம், இது இந்த தொழிலை தவிர நமக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, இப்ப ஊருக்குள்ள போயும் நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தாங்க. அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஊருக்காரங்கள்ட்ட சொல்லி அந்த வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த வேலையை நாங்க நல்லாவே செய்வோம் அப்படின்னு பேசி அந்த வேலையை இந்த முத்தம்மாள் அவங்களே செய்யற மாதிரியான மாத்திக்கிட்டாங்க. இப்படி மாத்தினதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, ஊர்ல வந்து ஏதாவது டெத் ஆயிடுச்சு அப்படின்னாவே முதல்ல இங்க இந்த முத்தம்மாள் அவங்களுக்கு தான் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ எல்லாம் ரேவதியும் வளர்மதியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எரிக்கிறதா புதைக்கிறதா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு அதுக்கான ஏற்பாடு செய்வாங்களாம். இங்கே ஆள் யாராவது பத்தல, இந்த அநாத பிணங்கள்ல இருக்கு அப்படின்னா யார் அதை வந்து தூக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்கல்ல. அப்போல்லாம் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களாம். இவங்க 3 பேரும் போவாங்களாம். கூட யாரையாவது ஒரு ஆளை கூட்டிட்டு போய் 4 பேரா சேர்ந்து அந்த பிணங்களை கொண்டுட்டு வந்து எரிச்சிருவாங்களாம். அதே போலதான் ஒரு நாள் இந்த கிராமத்திலேயே ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்காங்க. அந்த காட்டு பகுதியில ஏதோ ஒரு பொண்ணோட மர்மமான பொண்ணு, அதாவது அந்த பொண்ணோட முகமே சரியா தெரியல, அந்த பொண்ணு யாருன்றதை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொண்ணு அங்க இறந்து போய் கிடந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பிணத்தை எடுக்கிறதுக்கு யாருமே முன்னாடி போகலைங்க. யாருன்னு தெரியலையே, நம்ம போய் எப்படி கை வைக்கிறது அப்படின்னு எல்லாருமே தயங்கி நிக்கிறாங்க. அப்போதான் முத்தம்மாளுக்கும் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை கேட்டுட்டு இவங்க 3 பேரும் ஆன் த ஸ்பாட்டுக்கு போறாங்களாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது முகமெல்லாம் அங்கங்க கீறி நிறைய ரத்தமா இருந்திருக்கு. கூடவே கண்ணெல்லாம் அப்படியே பிதுக்கி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த கண்ணை புடுங்கிட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரியும் அந்த இடம் எல்லாம் ஃபுல்லா ரத்தமா கசிஞ்சு போய் அப்படியே ரத்தம் ஒரு இடத்துல கட்டியா நிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாகவும் இருந்திருக்கு. அந்த பிணத்துக்கு பக்கத்துல பயங்கரமான வாடையும் அடிச்சுட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த ஆம்பளைங்க கூட அதை ஃபர்ஸ்ட் தொடர்றதுக்கு பயந்துட்டு இருந்திருக்காங்க. கூடவே அங்க வந்து 2 போலீஸும் வந்திருக்காங்க. அந்த போலீஸும் என்ன பண்றாங்கன்னா தள்ளிதான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவங்க 3 பேருக்கும் தகவல் சொல்லிச்சு, அவங்களும் போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாங்க. அநாத பிணம், இந்த ஆள் இல்லாத இறந்து போனவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களே அடக்கம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணோட அந்த சடலத்தை ஒரு சின்னதா ஒரு கட்டை மாதிரி கட்டி அதுக்கு மேல போட்டு
இவங்க அவங்களோட சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அப்பவும் இவங்க வந்து தூக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வராங்கங்க. இருந்தாலும் இந்த பிணத்து மேல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லையும் கூடவே நார்மலா இருக்கிற அந்த ஜில்னஸை விட, இந்த பிணங்கள்லாம் கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை விட இது எக்ஸ்ட்ராவா கூலிங்கா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. சுத்தமா ரேவதியாவில் தூக்கவே முடியல. அம்மா என்னம்மா இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, நான் இங்கே விட்டுறேம்மா, என்னால தூக்க முடியலமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா ரேவதியோட அம்மா மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம தூக்கிட்டு போயிடலாம், வா வா அப்படின்னு சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு இடத்துக்கு மேல ஃபுல்லா மல்லிகைப்பூ வாசமா அடிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது வரைக்கும் அந்த பிணத்துக்கு மேல ஒரு ரத்த கவிச்ச மாதிரியும் ஒரு பயங்கரமான நாத்தமும் மாறிட்டு இருந்தது. திடீர்னு ஃபுல்லா மல்லிகைப்பூ மனமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கூடவே இவங்க தூக்கிட்டு போற அந்த கட்டையெல்லாம் வெயிட் தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஹெவி வெயிட்டா மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. பின்னாடி இருந்த அந்த பிள்ளைங்களும் அந்த தலைப்பகுதியில வந்து ஒரு ஆளும், இடுப்பு பகுதியிட்ட ஒரு ஆளும், கூடவே கால் பகுதியிட்ட ஒரு ஆளும், இந்த மாதிரி தான் அவங்க பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியுமே இவங்களால சுத்தமா தூக்க முடியலையாங்க. யாராவது வாங்க ஹெல்ப்புக்கு வாங்க, சுத்தமா தூக்கவே முடியல அப்படின்னு யாரை கூப்பிட்டாலும் யாருமே வரவே இல்லையாங்க. என்ன காரணம் அப்படின்றதும் யாருக்குமே புரியல. சரி நாமளே இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல கீழே வைக்கிறாங்க. பொதுவாக அந்த பிணத்தை தூக்கிட்டு போகும்போது எங்கேயுமே கீழே இறக்கி வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களால தூக்க முடியாத காரணத்தினால கீழே இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு அம்மா எனக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு ரேவதியோட ஷோல்டர் பாக்குறாங்க. ஷோல்டர் ஃபுல்லாவே பழுத்து போன மாதிரி இருந்திருக்குங்க. ஃபுல்லா செவந்து போன மாதிரி இருக்கு. இவ்வளோ வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியல அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போதான் இங்க முத்தம்மாள் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நம்ம வேற இறக்கி வச்சுட்டோமே, இது ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சா பயங்கரமா சண்டை போடுவாங்களே அப்படின்ட்டு அந்த பிணத்தை பக்கம் திரும்பி பாக்குறாங்களாங்க. திரும்பி பார்த்த 3 பேரும் மிரண்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. என்ன காரணம்னா, அந்த கட்டை மேல படுக்க வச்சுட்டு இருந்த அந்த பிணம் இப்போ அங்க இல்லையாங்க. எங்க போச்சுன்னு தெரியல. இங்க முத்தம்மாள் பயந்து நடுங்கி போய் ஓட்டம் பிடிச்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு போடுறாங்க. ஒரு 20-30 அடி தாண்டி போயிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களை விட்டுட்டு முத்தம்மாள் திரும்பி பாக்குறாங்களாம். அங்க இருந்த அந்த பிணம் எங்க போயிருக்கும், ஒருவேளை அந்த பக்கம் எங்களால உருண்டுட்டு போயிருக்குமா, இல்ல இந்த பக்கம் எங்களால விழுந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் ஒரே குழப்பத்தோட இந்த முத்தம்மாள் கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுட்டு பக்கமா நகர்ந்து வராங்க. அங்க நகர்ந்து வந்து பார்த்தா அங்க சுத்தமா அந்த ஒரு டெட் பாடி எங்க இருக்குன்றதை இவங்களால கண்டே பிடிக்க முடியலாங்க. நல்லாவே சாயங்கால டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அங்க இருந்தோம் அப்படின்னா இருட்டுல கண்ணே தெரியாது, அந்த அளவுக்கு சாயங்காலம் இருட்டு ஆயிடுச்சு. இப்போ அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா தேடி தேடி பாக்குறாங்க. மேல ஒரு வெள்ளை வேட்டி போத்தி தானே எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வெள்ளை கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எங்கெங்கயோ தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, வாமா போலாம், அது கிடைக்கவே இல்லம்மா, யாராவது ஊருக்காரங்க கேட்டா நம்ம பதில் சொல்லிக்கலாம் வாமா அப்படின்னு ரேவதி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. சடனா ரேவதியோட வாயை யாரோ பொத்துற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி பொத்துற இந்த வாயை மூடினதுமே டக்குன்னு இவங்களுக்கு ஃபுல்லா உடம்புல நடுங்கி வெடிச்சோம். கையை அப்படி வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு யார் இது அப்படின்ட்டு வேகமா திரும்பி பாக்குறாங்களாம். அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த உருவமானது அப்படியே நேரா நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் ஃபுல்லா அந்த வெள்ளை வேட்டி போத்துற மாதிரியும் இருந்திருக்கு. பயங்கரமா நடுங்கி போயிட்டாங்க. அம்மா இங்க பாரு, அம்மா இங்க பாரு அப்படின்னு ரேவதி கத்துறாங்க. பக்கத்துல இருந்த அவங்களோட அக்கா வளர்மதியும் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த பணம் அப்படியே நின்றுட்டே இருந்தது. பொத்துன்னு காத்துல கரைஞ்சு கீழே விழுகிற மாதிரி விழுந்துருச்சாங்க. விழுந்ததும் அந்த கீழே கடந்த பில்லு சருகு இதுல எல்லாம் விழுந்ததுமே நல்லாவே ஹெவியான சவுண்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த சத்தம் கேட்டதும் அவங்களோட அம்மா திரும்பி பாக்குறாங்க. என்னடே ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா இங்க பாரு, இங்க பாரு அப்படின்னு கையை ஒரு மாதிரி நடுக்கத்தோடய காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மா பார்க்கும்போது அவங்களே மிரண்டுட்டாங்களாம். அங்க எப்படி அந்த டெட் பாடி போயிருக்கும் அப்படின்னு வேக வேகமா அவங்க கட்டையில எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 2 கட்டையும் தூக்கிக்கிட்டு வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு இங்க அந்த பிணத்தை பக்கத்துல வச்சுட்டு மறுபடியும் அந்த பிணத்தை தூக்கி அது மேல போடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சுத்தமா அவங்களால இப்போ அந்த பிணத்தை அசைக்கவே முடியல. அதன் பிறகு இந்த பிணத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி பெரட்டி அந்த கட்டைக்குள்ள ஒரு இடையில வந்துட்டு ஏதோ துணி மாதிரி ஏதோ கட்டிருப்பாங்களாட்டுக்குங்க. 2 பக்கமும் கட்டை, அந்த துணிக்குள்ள படுக்க வச்சுட்டு இந்த கட்டையை மேல தூக்குங்கடி தூக்குங்கடி அப்படின்னு அவங்களோட அம்மா கத்துறாங்க. அப்பவும் இந்த பிள்ளைங்களால சுத்தமா தூக்கவே முடியல. அம்மா என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தம் கட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் கட்டையை தூக்குறாங்க. முன்னாடி முத்தம்மாள் வந்து 2 சைடுமே கட்டையை பிடிச்சிட்டாங்களாம். என்ன இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய வேலை இல்லையா, அதனால 2 சைடும் பிடிச்சிக்கிட்டே இந்த பிள்ளைங்களை நகர்த்திக்கிட்டே கொண்டுட்டு வர சொல்றாங்க. மெதுவா இவங்களும் நகர்த்துறாங்களாங்க.
போக போகவே அங்க அந்த வெள்ளை வேட்டியானது மெதுவா காத்துல பறக்குதா அல்லது யாராவது பிடிச்சி இழுக்கிறாங்கன்னே தெரியாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெட் பாடியோட மூஞ்சில இருந்து நெஞ்சில இருந்து ஃபுல்லா வயிற்று பகுதி வரைக்கும் அந்த வேட்டியானது கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்னம்மா அது வேட்டியெல்லாம் கீழே வந்துட்டே இருக்குமா, என்னம்மா பண்றது அப்படின்னு இவங்க பின்னாடி இந்த சத்தம் போட அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ மறுபடியும் அந்த மூஞ்சி மேலே போட்டு விடு, நீ அந்த மூஞ்செல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு மறுபடியும் அந்த வேட்டியை அந்த மூஞ்சி மேலே போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்த பின்னத்தை தூக்கிக்கிட்டு நேரா சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்களாங்க. சுடுகாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. அதன் பிறகு நல்லா டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை இங்கே அவங்களோட அம்மா மொத்தமாலும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த 2 பேருமா சேர்ந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த தீப்பெட்டி, அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய், அந்த டயரு, என்னென்ன தேவையோ எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு நேரா வராங்க. வெளிச்சத்துக்கு ஒரு தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தீப்பந்தத்தோட வெளிச்சத்துல இவங்க அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கான அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த பொண்ணோட அந்த டெட் பாடியோட முகத்தை நல்லா கவனிக்கிறாங்களாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசனை பண்ணிக்கிட்டே அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பிணத்தோட முகத்தை மறுபடியும் பாக்குறாங்களாம். அது இப்போ அந்த கண்ணெல்லாம் புடிங்கின மாதிரி, அந்த ரத்தமெல்லாம் வெளியே வந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு அழகான ஒரு பொண்ணோட தோற்றம் மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளா தேடிட்டு இருந்திருக்காங்க அந்த ஊருக்குள்ள. ஆனா இது ஊருக்காரங்களுக்கு அந்த பொண்ணு தானா அப்படின்றது தெரியுமா தெரியாதான்றது இவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டு வந்து அந்த பிணத்தை அந்த எரிமேடையில போட்டு எரிக்கிறதுக்கு அந்த விறகு மேல போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா எரிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பிணத்துக்கு மேல இருந்த பயங்கரமான ஸ்மெல்லாங்க. அந்த ஸ்மெல்லு கூடவே காத்துல பயங்கரமா மல்லிகைப்பூ மனமும் அடிச்சுட்டு வருதாங்க. இந்த ஸ்மெல்லு 2யும் கலந்து பார்க்கும்போது இவங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சாம். கூடவே அந்த பிணங்கள்லாம் எரியும் போதெல்லாம் அதை எந்திரிச்சு உட்காருங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பார்த்தா பிள்ளைங்க பயப்படுவாங்கன்னு அவங்க பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு முத்தம்மாள் விருத்தியாவே அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்க்கலான்னு போறாங்களாங்க. ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. பார்த்தா அந்த உடம்பு சரியா எரியவே இல்லை. அங்கங்க அப்படியே சதைகள் எல்லாம் இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் அந்த டெட் பாடி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருந்திருக்குங்க. இது என்னடா அது எரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கட்டையெல்லாம் எடுத்து போட்டு டயரெல்லாம் போட்டு ஃபுல்லா எரிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போனாங்களாம். அங்க இருந்து பாக்குறாங்க, இங்க முத்தம்மாளுக்கு பின்னாடி இருந்து யாரோ முதுகு இப்படி சொரன்ற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி சொரன்ற அந்த ஃபீல் வந்ததுமே முத்தம்மாள், ஏய் நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்களாம். பார்த்தா அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற அதே பிணத்தோட ஆன்மா தாங்க அங்க நிக்குது. நீ எவ்வளவு எரிச்சாலும் நான் எரிய மாட்டேன், எனக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் எரிய மாட்டேன், நான் கண்டிப்பா பிரேதாத்மா தான், இங்கே தான் நான் சுத்திட்டு இருப்பேன், உன்னை கூட நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டிருக்குங்க. கூடவே நான் செத்ததுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போகவே மாட்டேன், எரியவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிருக்குங்க. மறைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பிணம் எறிகிற அந்த சைடு திரும்பி பார்க்கறாங்களாம். இவங்க எவ்வளவோ கட்டை போட்டாலும் அது அப்படியே தான் இருந்திருக்கு, சரியா எரியாமலே இருந்திருக்கு. என்னடா இது, இவ்வளோ வருஷத்துல இந்த மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லையே, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களோட அந்த முத்தமா ரொம்பவே குழப்பத்தோட எவ்வளவு கட்டைகள் போடமோ அவ்வளவு கட்டைகளை போட்டுட்டு வேகமா ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போயிட்டு முன்னாடி உள்ள வீட்டை தட்டி அவங்கள்ட்ட தகவலை சொல்றாங்க, இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு தான் அப்படின்றத தகவலை சொல்லிட்டு நேரா இவங்க மறுபடியும் சுடுகாட்டுக்கு வராங்க. அங்க ஊருக்குள்ள அந்த நியூஸ் ஆனது ஃபுல்லா தீயா பரவுது. எரிய மாட்டேன்னு சொன்னது இந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஃபுல்லா தீயா பரவிட்டு அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் வந்து பயங்கரமா முத்தமாலாம் சண்டை போடுறாங்க. என்னன்னா, ஒரு பொண்ணோட ஆன்மா வந்து இப்படி சொல்லுச்சுன்னு நீ எதுக்கு ஊருக்குள்ள சொல்ற, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அது யாருன்னு தெரியாம நீ எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு பயங்கரமா சண்டைக்கு வந்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை. பயங்கரமா திட்டிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்களாம். அதன் பிறகு அந்த ஃபுல்லா அந்த பாடியெல்லாம் எரிக்கிற வரைக்கும் எரிச்சு முடிச்சுட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்களை கூப்பிட்டு குழியெல்லாம் தோண்டி புதைச்சிட்டு அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போறதுக்கே அடுத்த நாள் காலையில 8-9 மணிக்கு மேல ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் போறாங்க, ஃபுல்லா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாட்டு பானையில கை வச்சிருக்காங்க. கையை வச்சு சாப்பாடை போட்டுட்டு இந்த பக்கம் திரும்புறாங்களாம். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அதே பொண்ணோட அந்த உருவம் வந்து நிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. ஃபுல்லா ரத்தமா, கண்ணெல்லாம் ரத்தம் ஒழுகுன மாதிரி இந்த மாதிரி இருக்கிற அந்த உருவத்தை பாக்குறாங்க. பார்த்து இவங்க பதறி போயிட்டு அந்த சாப்பாடு தட்டெல்லாம் கீழே போட்டு
போட்டுட்டு ஆன்னு கத்திருக்காங்க. இவங்க கத்தின அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தானே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படின்னு வீட்டுக்குள்ள போடி வராங்க. அவங்களோட அம்மா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. வாயே பேசாம இருந்திருக்காங்க. உடனே இங்க ரேவதி இந்த தண்ணியை எடுத்து அவங்களோட அம்மா முகத்திலே பொழிச்சுன்னு தெளிச்சிருக்காங்க. தெளிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட அம்மா கான்சியஸ் வந்திருக்காங்க. அடியே, இது அந்த பொண்ணோட ஆன்மா மாதிரி எனக்கு எங்க பார்த்தாலும் தெரியுது, என்னன்னு தெரியல, எனக்கு அதே மாதிரியான எண்ணங்களாவே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா சொல்லிக்கிட்டே வெளியே அந்த சாப்பாடு தட்டை மறுபடியும் சாப்பாடு போட்டி வச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்களாங்க. வீட்டுக்குள்ள போனா அது ஒரு பயங்கரமான, அது என்ன ஸ்மெல்லுன்னே தெரியல. நல்லா இருக்கா இல்ல அழுகுன மாதிரி ஸ்மெல்லா, அது என்ன ஸ்மெல்லுன்றது இவங்களுக்கே தெரியல. ஒரு வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க, மொத்தமா என்ன பண்ணிருக்காங்க, வீடு ஃபுல்லா ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. உடனே இவங்களோட அந்த அடுப்பங்கரைக்கு போறாங்க. அங்க போயிட்டும் பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இதுதான் நம்ம பண்ணின ஏதோ தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாங்கன்னா மஞ்சளும் உப்பும் போட்டு இந்த வீட்டை ஃபுல்லா கழுவி விடுறாங்களாங்க. இந்த சாணி மொழிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மொழிகி விட்டுருக்காங்க. மொழிகி முடிச்சதுக்கு அப்புறமா வேகமா தலையோட குளிச்சிருக்காங்க. பிள்ளைங்களையும் குளிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு வீடு ஃபுல்லா சாம்பிராணி புகையா போட்டிருக்காங்க. அந்த சாம்பிராணி புகை அவங்களோட வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு நறுமணமா இருந்திருக்கு. அப்பாடா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்கியிருக்காங்க. நல்லா தூங்கி அவங்க இந்த முத்தம்மாள் 12-1 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு யாரோ வெளியே இருந்து கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. முத்தம்மா வெளியே வா சீக்கிரம், உனக்கு வேலை வந்துருச்சு, வெளியே வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. இப்படி கூப்பிடுற அந்த சத்தத்தை கேட்டுட்டு முத்தம்மாள் அப்படின்றவங்களுக்கு தூக்கமே தெரியல. ஆனா ரேவதிக்கு நல்லா தூக்கம் தெரிஞ்சிச்சு. யாரோ வேலை வந்துருச்சுன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு மெதுவா ரேவதி என்ன பண்றாங்கன்னா எழுந்து வந்து கதவை திறக்கிறாங்க. இவங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த டார்ச் லைட்டோ இந்த டியூப் லைட்டோ எதுவுமே கிடையாதுங்க. விளக்கு தான் இருந்திருக்கு. அந்த விளக்கோட வெளிச்சத்தோட ரேவதி வெளியே வராங்க. அங்க அடிச்ச காத்துக்கு அந்த விளக்கும் அணைஞ்சிருச்சு. அணைஞ்சதுக்கு அப்புறமா அங்க முன்னாடி நின்று யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த நிழல் மாதிரி கருப்பு கலர்ல தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரிஞ்சதும் யாருங்க ஐயா, என்னங்க ஐயா வேலை அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட குரல்ல தான் பேசுறாங்க. நீயா, உங்க அம்மா இல்லையாப்பா, சரி நீதான் வா, உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூப்பிடுற மாதிரி இருந்தது. கையை பிடிக்கும் போதே இங்க ரேவதிக்கு ஜில்லுன்னு பயங்கரமா ஜில்லுன்னு ஏறி இருக்குங்க கை. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி காத்துல நின்றுட்டு இருக்காங்களா, அதனால கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவதியும் என்ன பண்றாங்கன்னா அந்த விளக்கு கீழே வச்சுட்டு பின்னாடியே போயிருக்காங்க. அந்த உருவம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கு. எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டு நேரத்துல இவங்களுக்கு சரியா பாதையும் தெரியல. ஆனா தடுமாறி அது கூட்டிட்டு போற பாதையிலே போறாங்க. அங்க சுடுகாட்டு பாதையா அப்படின்னு இவங்க கொஞ்சம் சுதாரிச்சதுக்கு அப்புறமே அந்த உருவத்தோட கையை தட்டி விட்டுட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வராங்களாங்க. இவங்க ஓடி வந்து வீடு வந்து அடையறதுக்குள்ளயுமே அதே உருவம் மறுபடியும் எங்களோட வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. ரேவதி, உனக்கு ஒரு வேலைன்னு சொல்லி தானே கூப்பிடுறேன், என்ன நீ வரமாட்டுக்கிற அப்படின்னு கேஷுவலா பயங்கரமா மிரட்டி இருக்குங்க ரேவதிய. இப்போ ரேவதி கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அம்மா என்னம்மா பண்ற, உள்ள வெளியே வாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இந்த கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்குள்ள எந்திரிச்சிருக்காங்க. எழுந்து பார்த்தா வீடே கபூர்னு இருட்டா இருக்கு. ஏய், விளக்கு எங்கடி வச்ச, என்னடி இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி அவங்களோட அம்மா தீப்பெட்டியை கையில எடுத்துட்டாங்க. தீப்பெட்டி உறைஞ்சிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்தா அந்த கதவை திறக்கவே முடியலையா, பயங்கரமா வெளியே லாக் ஆன மாதிரி ஃபுல்லா டைட்டா ஆயிடுச்சு. சும்மா தட்டினாவே அது ஓப்பன் ஆகக்கூடிய டோரு. ஆனா அவங்களால திறக்கவே முடியல. என்னடி பண்ற அப்படின்னு தீக்குச்சியை ஒரு தடவையும் உறைஞ்சு பார்த்துட்டு ஒரு வழியா அந்த கதவை திறந்துட்டாங்க. திறந்ததுக்கு அப்புறமா இவங்க அந்த கதவை திறந்ததுமே டக்குன்னு அந்த விளக்கானது கீழே விழுந்துருச்சுங்க. அவங்க முன்னாடி தானே வச்சுட்டு போனாங்க, அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததும் கொஞ்சம் தடுமாறி அதையும் எடுத்து பத்த வச்சுட்டாங்க. பத்த வச்சுட்டு அங்க ரேவதியை பார்த்தா ரேவதி கண்ணை முழிச்சபடியே எதையோ பார்த்து பயந்த மாதிரி வாயெல்லாம் அப்படி திறந்துகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன ரேவதி ஆச்சு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க அப்படின்னு அவங்களோட அம்மாவும் கேக்குறாங்க. அப்போ ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா ஏதோ என்னை வந்து பின்னாடியே வான்னு கூப்பிடுதுமா, எனக்கு என்னன்னு தெரியல, வா உனக்கு வேலை தரேன், வா உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு என்ன கூப்பிடுதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடுராத்திரில நடக்கக்கூடியது தானே, உனக்கு என்ன புதுசா, நீ எதுக்கு எந்திரிச்சு வெளியே வந்த அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா திட்டிருக்காங்க. திட்டி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ரேவதி. அங்க கூட்டிட்டு போயிட்டும் ரேவதிக்கு என்னென்னமோ சமாதானங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா சுத்தமா ரேவதியால அந்த பயத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இப்படியே அந்த ரேவதி அப்படின்றவங்க விடியவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்பா வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இருட்டு ஆச்சு
அப்படின்னாவே ரேவதி ரொம்பவே பயப்பட ஆரம்பிப்பாங்களாம். இவங்களோட வீட்டுல ஒரு நிமிஷம் கூட அந்த விளக்கு அணையவே கூட ஆவாங்க, எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா. அப்படி அணைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி எதேதோ புலம்ப ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படி இவங்களே காயப்படுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்களாம் இந்த இருட்டை கண்டவை. அதனாலே இவங்களோட அம்மா எப்போதுமே சாயங்காலம் 6 மணிக்கு மேல பத்த வச்ச விளக்கு அடுத்த நாள் காலையில வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறுத்துவாங்க. ரேவதி தூங்கியே போனா கூட அந்த மாதிரி அணைக்கிறதுக்கு விடுறதே கிடையாதாங்க. இப்படியே ஒரு வாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா வளர்மதி என்ன பண்றாங்கன்னா, கேஷுவலா ஊருக்குள்ள போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருக்காங்க. போயிட்டு நடந்து போயிடறாங்க. அங்க போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வரதுக்கு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. இவங்க போனதே கொஞ்சம் சாயங்கால டைம்ல தான் போயிருக்காங்க. கொஞ்சம் இருட்டும் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வர வழியில இவங்க கூடவே ஒரு காட்டுக்குள்ள இருந்து யாரோ வர மாதிரி வந்திருக்காங்க. வந்துட்டு கூடவே பேசிக்கிட்டே போறாங்க. உனக்கு எப்படி இந்த வேலையெல்லாம் தெரியும், உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வராங்க. வீடு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா இந்த வளர்மதியோட அம்மா வெளியே தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் யார் கூட நீ பேசிட்டு இருக்கிற, என்னாடி அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அதை இந்த அக்கா கிட்ட தாம்மா பேசிட்டு இருக்கேன், இந்த அக்கா யாருன்னே தெரியல, ஆனா ரொம்ப நல்லா பேசுறாங்க, இந்த ஊருக்காரங்க தானா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க யாருமே இல்லை, வளர்மதி மட்டும் தனியா தான் பேசிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வளர்மதியோட அம்மாவுக்கு ரொம்பவே பயத்தை கொடுத்துருக்கு. ஒருவேளை நம்ம இந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுனாலையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம சுடுகாட்டு கூட்டிட்டு போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றதுனாலையும் தான் நமக்கு இந்த மாதிரி மாறி மாறி நடக்குதோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இவங்களோட அம்மா. அதன் பிறகு இவங்களோட அம்மா இனிமேல் நம்ம பிள்ளைங்களை அங்க கூட்டிட்டு போக கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஒரு வயசான நபர் ஒருத்தர் இறந்து போறாருங்க. இறந்து போனவருக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா, அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க சுடுகாட்டுக்கும் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களும் இந்த முத்தம்மாளும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஏற்பாடெல்லாம் கரெக்டா ரெடியா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரேவதியும் வளர்மதியும் என்ன பண்றாங்கன்னா, அம்மா நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்தம்மாள் வீட்டுக்கு வர்றதுக்கே விடிய காலையில 5 மணி ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் வராங்க, ஃபுல்லா குளிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ள போய் படுக்கிறாங்களாங்க. படுத்தா இவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க. ஏதோ இவங்களுக்கு நெகட்டிவா வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்திருக்கு. உடனே இவங்களோட அம்மா எழுந்து ஃபுல்லா வீடெல்லாம் அந்த விளக்கு போட்டு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. சரி நமக்கு தான் அந்த மாதிரி தோணுது, நம்ம அந்த வேலையிலே இருக்கிறதுனாலையும் கூடவே நம்ம வீட்டுல நடக்கிற அந்த விஷயங்களாலையும் தான் இந்த மாதிரிலாம் தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்காம அவங்களோட அம்மா படுத்துட்டாங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. ஒரு 9 மணிக்கு மேல அந்த சுடுகாட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்களா, அந்த டைம்ல இவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா வேலையெல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு இவங்களுக்கான அந்த கூலியெல்லாம் வாங்கிட்டு அடுத்து அவங்க செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறாங்க. இப்போ முத்தம்மாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு யோசனையாவே இருந்திருக்காங்க. என்னன்னா, நைட்டு இவங்க விடியவே அந்த பிணத்தை எரிச்சாங்கல்ல, அந்த டைம் எல்லாமே இவங்க கூடவே யாரோ இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. கூடவே அது ஃபர்ஸ்ட் ஒரு பிணத்தை எரிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு அனாதை பிணம்னு நினைச்சேன். அந்த பிணத்துக்கு மேல அடிச்ச அதே ஸ்மெல்லும் அதே மல்லிகைப்பூ மனமும் தான் பயங்கரமா வீசிட்டே இருந்திருக்கு விடியவே. இதையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே அவங்களோட அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு வாரத்திலேயே ஒரு பையன் ஒருத்தர் இறந்து போறாருங்க. அதுவும் ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு நபரோட பையன் இறந்து போறாரு. அந்த பையனோட அந்த நல்லடக்கமும் இங்க இந்த சுடுகாட்டுல தான் செய்யணும். அது முத்தம்மாளுக்கு தகவலும் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களும் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க. இந்த பையன் இறந்ததுல இருந்து அடுத்தடுத்து ஒரு முக்கியமான அந்த மனிதர்களோட பையன்களாகவே கொஞ்சம் வயசுள்ள அந்த நபர்களாகவே ஒரு 4 பேர் இறந்து போறாங்களாங்க. அதுவும் ஒரு மாசத்துக்கு 2 பேர் அந்த மாதிரி கணக்கு வச்சு இறந்து போறாங்களாம். 4 பேர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த முத்தம்மாள் அப்படின்றவங்க கடைசியா இறந்து போன அந்த நபரோட அந்த பிணத்தை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு பொண்ணோட பிணத்தை எரிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட பிணத்து அந்த எரிச்ச இடத்துல அந்த புதைச்ச இடத்துல இருந்து ஏதோ மண்ணெல்லாம் பேத்துக்கிட்டு மேல வர மாதிரி வந்திருக்குங்க. வந்ததை பார்க்கும்போது இவங்க நல்லா நடுங்கி போயிட்டாங்களாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் பயத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா நல்லா பயந்து போயிட்டாங்க. அப்போ அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா, ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இவங்களோட வீட்டை நோக்கி வர மாதிரி வர்றாங்க. அப்போ மெதுமெதுவா நடந்து யாரோ வர மாதிரி ஒரு சின்ன மெலிசான கொலுசு போட்டுக்கிட்டு வர மாதிரியான அந்த சத்தம் தொடர்ந்து கேட்குது. இப்படி சத்தம் கேட்கும் போதும் எல்லாம் இந்த முத்தம்மாள் திரும்பி பார்த்துட்டே வந்திருக்காங்க. எதுவுமே இல்லை. சரி நம்மளோட கற்பனை நம்மளோட இதெல்லாம் அதுன்னு சொல்லிட்டு பெருசா எடுத்துக்காம மறுபடியும் நோக்கி போறாங்க. முன்னாக்கி போகவே பின்னாடி இருந்து, நான் அவனுங்களை
அவனுங்களை கொன்னுட்டேன், இனிமேல் என்னோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும், கண்டிப்பா அவனுங்களை நான் கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன், இவ்வளோ நாள் உங்களை தொல்லை பண்ணதுக்கு நீ என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுற மாதிரி இருந்திருக்குங்க. இது எல்லாமே அந்த முத்தம்மாள் அப்படின்றவங்களுக்கு நல்லாவே கேக்குது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமா கத்துற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு. ஆனா முத்தம்மாள் கொஞ்சம் கூட நிக்கவே இல்லையாங்க. உடம்பெல்லாம் நட்டுங்கி போயிடுச்சு, உடம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லா சிலுத்து போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அதை பயத்தை வெளியே காட்டிக்காம இவங்க நேரா அங்க போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு போறாங்க. அப்பவும் அந்த தீப்பந்தம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த தீப்பந்தத்தோட அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மா அங்க நின்றுட்டு இருக்குங்க. சொல்றல்ல அப்படின்னு மிரட்டுற மாதிரியும் இருந்திருக்கு. வேக வேகமா தண்ணியை எடுத்து அந்த தீப்பந்தத்து மேல ஊத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில முடிவு பண்றாங்க, முத்தம்மாள் இனிமேல் நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, நமக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு முத்தம்மாள் அன்னைக்கே ஊருக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்றாங்க. அவங்களோட பிள்ளைங்களோட அவங்களும் இவங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் பிழப்பு நடத்துறாங்க. அந்த ஓரளவுக்கு அவங்களுக்கு அங்க வருமானம் இருக்கு, அவங்க அங்க பிழைச்சிக்குவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஊருக்காரங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. இனிமேல் நாங்க வரமாட்டோம், இனிமேல் அந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோம், வேற யாராவது இருந்தால் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது நீங்க வேற யாராவது சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி முத்தம்மாளும் அடுத்த ஊர்ல போயிட்டு ரொம்ப நல்லா வாழ்றாங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் மறுபடியும் இவங்களுக்கு நிகழவே இல்லை. கூடவே இவங்களோட பிள்ளைங்களை ஏதோ ஒரு 4 எழுத்து கத்துக்கிற மாதிரியான பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வச்சு இவங்களும் ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ரேவதியும் வளர்மதியும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு பேர பிள்ளைகளை எடுத்துட்டாங்க. இந்த நிகழ்வு அந்த காலத்துல எங்களோட அப்பா இறந்தப்போ எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு அந்த ரேவதி அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான பயங்கரமான ஸ்டோரிலாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது பயங்கரமான சம்பவங்கள், பேய் நிகழ்வுகள், த்ரில்லரான ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான ஸ்டோரியோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா, பாய்.